நம்ம வேலூர்ல இருக்கக்கூடிய அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி அதாவது நெஞ்சு வலின்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு முட்டி ஸ்கேன் பண்றன்ற பேர்ல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த நீடில் உடஞ்சி உள்ளே மாட்டிட்டு இருந்திருக்கு. இதை ஸ்கேன் எடுத்து போகும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இதை போய் அந்த மூதாட்டி எங்கள் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கும் போது அவ்வளோ அலட்சியமாக பதில் சொல்லியிருக்காங்க. இதே ஒரு அரசு பிரமுகர், ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், பணம் பேரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் அரசு மருத்துவமனை அணுகிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கேர்லெஸ்ஸான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? இப்போ பொதுமக்கள்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சு. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சம்பளம் தர்றது, அந்த ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டிருக்கிறது எல்லாமே பொதுமக்களான எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஏழப்பட்ட மக்களுடைய பணத்தினால. எந்த ஒரு அரசியல்வாதினாலேயோ எந்த ஒரு மாபெரும் பணத்திலையும் புகழிலையும் குளிச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனால கிடையாது. அங்க ஒரு 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 வாய் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்ட பொதுமக்கள்னால தான் அந்த அவங்க கட்டுற வரி பணத்துல தான் அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் அவ்வளவு உயர்ந்து நிக்குது. உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்குது. அப்ப நீங்க விசுவாசமா இருக்க வேண்டியது யாருக்கு? பொதுமக்களுக்கு. அங்க இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கோ இல்ல பெரிய பெரிய நிர்வாகிகளுக்கோ கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு இவ்வளவு அலட்சியமா இருக்கிறீங்க. ஒரு உயிர்ன்றது அவ்வளவு அலட்சியமா போயிடுச்சா?